ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை மே 17, 2025. बाबा சொல்றாங்க, जो चैलेंज करते हो सेकेंड में मुक्ति जीवन मुक्ति का वर्षा प्राप्त करो, उसको प्रैक्टिकल में लाने के लिए स्व परिवर्तन की गति सेकेंड तक पहुंची है. பாபா கேட்கிறார், நம்ம உலகத்தினருக்கு சொல்றோமா, நீங்க கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பாபா கிட்ட வந்தீங்கன்னா, பகவான் கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நொடியில் உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி கிடைச்சிடும். பாபா நம்ம கேட்குறாரு. ஸோ நாம் அவங்களுக்கு சொல்கிறோமா ஒரு நொடியில் ஆஸ்தி கிடைக்கும்னுட்டு. அப்போ அதை ப்ராக்டிக்கலாக அனுபவம் பண்ணுறதுக்கு உங்களால் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு நொடியில் கொண்டு வர முடியுமா? ஸ்வ பரிவர்த்தன் துவாரா அவரும் உங்க பரிவர்த்தன் கர்னா. ஆக முதலில் தன்னை மாற்றி பிறகு நான் மற்றவர்களை மாற்ற வேண்டும். अनुभव कराओ कि ब्रह्मा कुमार अर्थात वृत्ति दृष्टि कृति और वाणी परिवर्तन. எனவே நீங்கள் இவ்வாறு அனுபவம் செய்யுங்கள். பிரம்மா குமார் பிரம்மா குமாரி அப்படின்னாலே இவங்க ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க. இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க. ஓம் சாந்தியில் இருக்கிறவங்க தூய்மையாக இருப்பாங்க. அவங்களோட பேச்சு ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். பார்வை ரொம்ப சுத்தமாக இருக்கும். செயல்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்படி நம்ம மற்றவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கணும். साथ साथ प्यूरिटी की पर्सनालिटी रूहानी रॉयल्टी का अनुभव कराओ. அதன் கூடவே அந்த ஒரு தூய்மையின் பர்சனாலிட்டியை, அந்த ஆன்மீக ராயல்ட்டியை அவங்க அனுபவம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அது மறைத்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஆத்மாவுக்குள்ள தூய்மை இருந்ததுன்னா தானாகவே அது வெளிப்படுது. அதனால பாபா சொல்றாரு, அந்த ஆன்மீக பர்சனாலிட்டியை, ஆன்மீக தூய்மையை நீங்கள் அனுபவம் செய்ய வையுங்கள். आते ही मिलते ही इस पर्सनालिटी की ओर आकर्षित हो. ஸோ உங்களை யாராவது சந்திக்க வராங்க அப்படின்னா, உங்களை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள அந்த ஒரு கவர்ச்சி ஏற்படணும். உலகிய ஆத்மாக்கள் மற்றவர்களை ஸ்தூல ரீதியில் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஆனால் பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, அது வீணானதாக கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய கவர்ச்சி ஆன்மீக கவர்ச்சி. அதில் ஒரு தெய்வீக தன்மை இருக்குது. அதில் ஒரு தூய்மையான அழகு இருக்குது. எனவே அப்படி ஒரு ஆன்மீக ராயல்ட்டியின் மூலம், எப்படி கோவில் இருக்கிற தேவதை பார்க்கறதுக்கு எவ்வளோ டிவைனாக இருக்காங்க, அது நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் அசுத்தமான பார்வை வர்றதில்லை. அதே போல் பாபா சொல்கிறாரு, நம்மை பார்த்தா மற்றவங்களுக்கு தூய்மையான பார்வை அது கண்டிப்பாக வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய ஆத்மாவாக நாம் ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.